தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருடமும் சுமார் 25 லட்சம் பேர் அரசு வேலைக்கு தேர்வு எழுதுறாங்க. ஆனா வேலை இருக்கிறது 12,000 பேருக்குத்தான். அதாவது 100ல் 99 பேருக்கு வேலை கிடைக்காது. பலர் 4 அல்லது 5 வருடம் தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா தேர்ச்சி ஆகலைன்னா அவர்களுக்கு பயனுள்ள வேலையும் கிடைப்பது கடினமாயிருக்கிறது. ஏனென்றால் தேர்வுக்கான பாடத்திட்டம் வாழ்க்கையில் பயன்படுத்துற மாதிரி இல்ல. நம் நாட்டுல பெரும்பாலான இளைஞர்கள் அரசு வேலையைத்தான் வேண்டும்னு நம்புறாங்க. ஆனா இது போல போயிட்டே இருந்தா நம் நாட்டின் பொருளாதாரம் கேள்விக்குறியாகிவிடும். தமிழ்நாட்டுல மட்டுமல்ல, நம் இந்தியா கூட சம்பளம், ஓய்வூதியம், வட்டிக்குத்தான் அதிகம் செலவாகுது. மிக முக்கியமான துறைங்கிற கல்வி, மருத்துவம், தொழில் வளர்ச்சி எல்லாம் பின்தங்கிடுது. அதனால நாம எல்லோரும் வேலை தேடுறவங்களா மட்டும் இல்லாம வேலை உருவாக்குறவங்களாகவும் இருக்கணும். தொழில் தொடங்குறவன் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறான். அவன் தான் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கறான். நம்மிடம் உள்ள திறமையை பயன்படுத்தி தொழில் செய்யணும். நாட்டுக்கு வருமானமும் சேர்க்கணும். அரசு வேலையை மட்டும் நம்பி இல்லாம தொழில் முயற்சி செய்ய பழகணும். அதுதான் நம் வாழ்க்கையும் நாட்டின் எதிர்காலத்தையும் உயர்த்தும்.